ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். புடவை எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படியே கண்ணாடி வழியே பார்க்குறாங்க. ராகவும் அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்க பார்த்தோன்னே நவீன் முரளி என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அப்படியே ஃபோன் எடுத்து காதில் வச்ச மாதிரி இந்த வரேன் ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அர்ஜென்ட் கால்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பூனை மாதிரி போனாலும் அஞ்சலி பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே வேறு வழி இல்லாமல் திரும்பி பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இவர் அங்கே போனால் மாட்டிக்கு வரல, அங்கே அபி இருக்காங்க இல்லையா, அதனால ராகவும் அஞ்சலியும் வந்துடுறாங்க கிட்டக்க. என்னங்க ஒரு வாரம் இருக்குது அப்படின்னு பாம்பே போனீங்க, இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு ராகவ் கேட்க, அஞ்சலியும் ஆமாம் அதானே நான் ஒன்றத்தாம்மா தேடி அமர்ந்தேன் அம்மா அப்படிங்கிறாங்க. நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அத்தை தான் சொன்னாங்க, சுந்தரியத்தை தான் நீங்கள் போயிட்டீங்கன்னு வாசலில் சொன்னாங்க. அங்கே வந்து இன்றைக்கி மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் நான் உடனே இங்கே ஒரு ஏரிங் இருந்துச்சு, அதனால் வந்தேன். என் அம்மாவை பார்த்து சர்ப்ரைஸாக இருக்கணுங்கன்னு வந்தேன். நான் ஈவினிங் சாயந்தரம் போயே ஆகணும், அதனால் அதுக்குள்ளே உன்னை பார்த்துட்டு போனான்னு வந்தேன் அம்மா அப்படிங்கல. வா உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராகவை பார்த்து நீ போ, நான் என் புருஷனோட ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி தானக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா, நான் போய் அணுவுக்கு புடவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நீ போய் உன் புருஷனோட எடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருவார் ராகவ். அங்கிட்டு போய் அஞ்சலி கூட அவங்க மனசே இல்லாமல் அதை எடு இது எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்குன்னு இருக்காரு. இங்கே ராகவ் வர்றாங்க. அபி புடவை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே வர்றவர் ராகவ் அப்படியே அபியை பார்க்க, அபி ராகவ் பார்க்க வச்சக்கன் வாங்காமல் ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறாங்க. நம்ம நல்ல ஹீரோக்கள் பார்க்கையில் லவ் சீன் ஓடையில் நல்ல சாங் ஒன்று போட்டு விட்றாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அப்பா பார்க்குறாங்க. வாங்க தம்பி வாங்க, அத்தையும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்கார வைக்கிறாங்க. என்ன தம்பி இந்த பக்கம், நல்லா இருக்கீங்களா அங்கிள் அப்படிங்கிறாரு. அபி அப்பாவை பார்த்து நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. அக்கா அணுவுக்காண்டி புடவை எடுக்கணுச்சு, அதான் வந்தோம் அப்படிங்கிறாரு ராகவ். அதுக்கப்புறம் அணு நல்லா இருக்காளா, நல்லா இருக்காரு அப்படி நல்லா இருக்காங்க, அணுவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நாங்கள் அபிக்கு புடவை எடுக்க வந்தோம்ப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படிங்கல. அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்னமோ தெரியல, அபி இன்னொருத்தனுக்கு கிடைக்க போகிறான்னு மிஸ் ஆகிடா அப்படின்னு தெரிஞ்சு ரொம்பவே வேதனைப்படுறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவருக்காகவே. அதுக்கப்புறம் ஒரு புடவை அணுவுக்காண்டி செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதே பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே வர்ற முரளி என்ன பண்ணுறாங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படியே பொண்டாட்டியை கழட்டி விட்டு வர்றாரு. பார்த்தா இங்கே ராகவ் இருக்கிற பார்த்துட்டு ஐயோ இங்கே வந்து நிற்கிறானே அப்படின்னு மறுபடியும் ஒழிஞ்சிக்கிறாங்க. புடவை எடுத்துகிட்டு இங்கே வந்துடுறாரு. போய் பில் கவுண்டரில் போய் சொல்கிறாங்க, அங்கே ஒரு புடவை வச்சுட்டு வந்திருக்கேன், அதை பேக் பண்ணிடுங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தாங்கன்னா அந்த புடவையை காணோம். எங்கம்மா இங்கே ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்களாமே காணுமே அப்படின்னா, அந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லி அபி கட்ட போயிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இங்கே ராகவ் பார்த்து இன்னொருத்தவங்க புடவை எடுத்துட்டாங்களாம் அப்படின்னா, என்ன இது நான் ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன், இப்படி யார் எடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுக்க போச்சுன்னு ராகவ் இங்கே வர்றாரு. அங்கே பார்த்தா இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபி அம்மாவை காமிச்சோன்னா ஐயோ இவங்களா அப்படிங்கல. அபி அங்கே வந்து புடவையை கட்டிட்டு அங்கேருந்து ரூம்லேருந்து வெளியில் வர்றாங்க. பார்த்தா அப்படியே அசந்து போகிறாங்க. என்ன இவ்வளோ தேவதையாக ஜொலிக்கிறாள், செம்ம அழகாக சூப்பராக அந்த பட்டு புடவையில் ஜொலிக்கிறாங்க. பார்த்தோன்னே அடியே சொக்கி போயிருண்டே அந்த மீனாட்சி அம்மனை பார்த்த மாதிரி இருக்குடின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே அத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே நெட்டி வரிக்கிறாங்க. அழகாக இருக்குடி அப்படின்னு அசந்து போய் சொக்கி போய் நிற்கிறாங்க. ராகவ் அபி அழகில் அப்பா சூப்பராக இருக்காளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சார் என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கல. ஏங்க கொடுங்க இந்த புடவை இவர் தான் செலக்ட் பண்ணி வச்சது அப்படின்னு அபி அப்படியே பூரிச்சு போகிறாங்க. என்னது டென்ஷன் பார்ட்டி செலக்ட் பண்ணதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. வேணாம் அவங்களே எடுத்துக்கிட்டோம் பரவாயில்ல, நான் வேறு புடவை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராகவ் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. ராகவ் போகிறவர் திரும்பி வச்சக்கன்னு வாங்காமல் திரும்பி அபியை பார்க்குறாங்க. அபியும் ராகவே பார்த்துட்டு இருக்காங்க. முரளி ஒரு வழியாக அங்கிட்டு இங்கிட்டு சமாளிச்சுட்டு வெளியே கிளம்பிடுறாங்கப்பா. இங்கே ரெண்டு பக்கட்டும் மாட்டிக்காமல் கிளம்பிடுறாரு. இப்போதைக்கு மாட்டக்கூடாதுன்னு இருக்குது. கடைசி நேரத்தில் நெருக்கு வெட்டில் தான் மாட்டுவாருன்னு தோணுது. வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாரும். வீட்டில் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே இருந்து வர்றாங்க இவருக்கு முரளிக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னே அஞ்சலி, ராகவ், அவங்க அஞ்சலி பாட்டி 3 பேரும் பையில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல. அப்படி பேக்கில் துணியை கொண்டுகிட்டு வர்றாங்க. உள்ளுக்குள்ள வாசப்படியில் ஏறுறாங்க. அதை முதல்ல பார்க்குறது நம்ம திருட்டுத்தனத்தில் நம்ம முரளி சார் தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயையோ வந்துட்டாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு அதோட முடிச்சிருக்காங்க. எப்படிங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாரா, ஒரே வாசப்படி தான் இருக்குது, டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லி போகிறாங்களா, அவங்க போகிற வரைக்கும் உள்ளுக்கே அனுப்பாரா. ஏன்னா இது வரைக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க வர நேரமெல்லாம் தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு, தண்ணி இவ்வளோ நேரமாப்பா குடிச்சா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்கணும். இன்னைக்கு கண்டிப்பாக இதை அபி அப்பா பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு இவர் மேலே டவுட் வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் அவர் எதை பண்ண போகிறாங்க பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.